காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கக்கன். இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நேர்மையான ஒரு பொது வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடித்த ஒரு மாபெரும் ஒரு தலைவர் அப்படின்னு நம்முடைய மதிப்பிற்குரிய கக்கன் அவர்களை நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபை அதற்கு தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் திரு கக்கன் அவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு நாம் அவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1957 நடந்த அந்த தேர்தலில் 1952 நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அவர் முதல்ல போகிறார். 52க்கு பிறகு 57, 62 அந்த 2 கால தேர்தலையுமே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருக்கார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உள்துறை, வேளாண்மை துறை அப்படின்னு பல துறைகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு நம்ம கக்கனை குறிப்பிடலாம். பொதுப்பணித்துறை அது ரொம்ப மிக முக்கியம். அந்த துறையிலும் அமைச்சராகவும் இருந்து அவர் பல சிறப்பான திட்டங்களை செஞ்சுருக்கார். அவர் காலத்தில் தான் வைகை அணையெல்லாம் கட்டப்பட்டது. காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பல நல்ல அணைகளுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். அந்த அளவுக்கு பொதுப்பணித்துறையில் மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றவர் அவர். அவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தும்பைப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குக்கிராமம், சின்ன கிராமம். அதில் தான் அவர் பிறந்தார். இளமையிலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா பேர் பார்த்திங்கன்னா பூசாரி கக்கன் அப்படின்னு பேர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய பையனை அவர் வளர்க்குறாரு. மறுமணம் செஞ்சு கொள்கிறார். சிற்றன்னையினுடைய கொடுமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கண்ணும் கருத்துமாக அவரை பார்க்குறாரு. பள்ளி படிப்பில் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாதனால அவரால் தேர்வில் வெற்றி பெற முடியலை. அவங்க அப்பா பூசாரி கக்கன் எவ்வளோ முயற்சிலாம் பண்ணியும் அவரால் அந்த பள்ளி படிப்பில் வெற்றி பெற முடியலை. இருந்தாலும் கூட அங்கே இவருடைய உண்மை, நேர்மை அதெல்லாம் பார்த்து பிடித்து போன வைத்தியநாத சாஸ்திரி அப்படின்னு சொல்லி ஒரு ஐயங்கார், அவர் என்ன பண்ணுறாரு, இவரை ஒரு விடுதி காப்பாளராக பணி நியமனம் பண்ணுறாரு. அந்த பதவிக்கு ஏற்கனவே வேறு ஒருத்தர் அவங்க அமர்த்திடுறாங்க. அதனால் அவருக்கு உதவியாளராக கக்கன் போய் சேர்றார். அந்த மாணவ பருவத்திலேருந்து பள்ளி பருவத்திலேருந்தே இந்திய விடுதலைக்காகவும் சரி, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 1941-42 பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் கமிட்டியில் அவர் தலைவராக மாறுறாரு. அரசியலில் ஈடுபாடோடு இருக்கிறாரு. நாட்டு விடுதலைக்காக மிகப்பெரிய ஒரு தொண்டராக அவர் முன்னெடுத்துக்கிறார். காந்தியடிகளை அவர் முழுவதும் பின்பற்றி கொண்டே போகிறார். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்னா, தந்தை பெரியார் இந்தியாவுக்கு ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தேச விடுதலையை விட சமூக விடுதலை மிகவும் முக்கியம். நாம் இன்னும் இந்தியர்களில் சிலரை ஜாதி ரீதியாக அடக்கி வச்சுருக்கிறோம், மத ரீதியாக ஒடுக்கி வச்சுருக்கிறோம், பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படலை, தொழிலாளர்களுக்கான உணர்வுகள் மதிக்கப்படலை. இதையெல்லாம் நம்ம ஒன்று திரட்டி கலைஞ்சால் மட்டும்தான் தேசத்தின் விடுதலை சாத்தியம் அப்படின்னு தந்தை பெரியார் முழங்கினார். அந்த காலகட்டத்தில் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் கக்கன் அவர்கள். காமராஜர் ஆட்சி காலத்தில் மிகச்சிறப்பாக சேவையாற்றிய, காமராஜர் அவருடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு கக்கனை சொல்லலாம். எந்த அளவுக்கு தந்தை பெரியார் இவர் போற்றுறாரோ அதே நேரத்தில் சில எதிர்க்க வேண்டிய நேரங்களில் தந்தை பெரியாரையும் தைரியமாக எதிர்த்தவர் தான் அமைச்சர் கக்கன் அவர்கள். கடவுள் மறுப்பு கொள்கையோடு தந்தை பெரியார் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது இவர் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தார். அதனால் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எதிர்கருத்தை தெரிவிப்பதற்கு கக்கன் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கக்கன் அவர்கள் சென்னைக்கு பல்வேறு விதமான சாதனைகளை செஞ்சுருக்காரு. அவருடைய இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தான் அவருடைய உயிர் பிரிந்தது. சுயநினைவில்லாமல் இருந்த நிலைமையிலேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல அரிய சாதனைகளை நிகழ்த்தி இன்றைக்கும் பல அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்கிறவர் அவர். ஆலய நுழைவு போராட்டம், அதற்காக ராஜாஜி அவர்கள் அறைகூவல் விடுத்த போதெல்லாம் சரி, மதுரையில் பல மக்களை ஒன்று திரட்டி ஆலய நுழைவு போராட்டத்துக்காக ஒரு பெரிய பங்கை ஆற்றி சமூகத்தில் ஒரு மாபெரும் ஒரு புரட்சி, ஒரு மாற்றம் வருவதற்காக வித்திட்டவர்களில் மிக முக்கியமானவர். இந்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான
ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் திரு கக்கன் அவர்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.